இந்த வேலைக்கு வந்த பையன் எங்க போனான்? மாடுகளையும் ஒன்றும் காணோம். எங்க கொண்டு விட்டான்னு தெரியலையே மாட்டையும். ஒருவேளை இந்த பையன் மாட்டை கொண்டுகிட்டு சந்தைக்கு போயிட்டானோ? இவனை எங்க போய் தேடுறது? இங்க பாருங்க மாடுங்களா, நீங்க எங்க வேணாலும் போய் மேய்ங்க. அண்ணன் ஒரு கேள்வியும் உங்களை கேட்க மாட்டேன். ஏன்னா அண்ணனுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. போங்க, யார் தோட்டத்தின வேணாலும் மேய்ங்க, நான் பாத்துக்கிடுறேன். இந்த இடம் தான் கரெக்டான இடம். இங்கே போட்டு சுடுவோம். நம்ம இதை நெருப்பு பத்து வைக்க சருவு தேட கூட போக தேவையில்ல. இங்கே இவ்வளவு சருவு கிடக்கு. எப்படியே இதெல்லாம் வேண்டாத வேலையா தான் இருக்கும். இந்த ஓலையவே நெருப்பு பத்த வச்சு சோளத்தெல்லாம் சுட்டு எடுத்துடலாம். இந்த பையன் நிலத்தை ஒழுங்கா உழுறானான்னு பார்க்கணும். இலே சின்னசாமி மோனே, இலே நீ யாராவதுன்னு அவசர அவசரமா உழுது போட்டுட்டு போவாத. நல்லா கொஞ்சம் மண்ணை பதப்படுத்தி நல்லா இது பண்ணு. வாய் மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்லை இந்த கரப்பல்லனுக்கு. கடலைக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு நேரா சோளகத்துல இருக்க போயிட வேண்டியதுதான். லட்சுமி வரும்போது வரட்டணும். இலை சின்னசாமி மோன, நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு வைக்கி. போகும்போது எனக்கு ஒரு குரல் கொடு. இந்த குறவையில இருந்து பாத்திய மாத்தி தண்ணியை பாய்ச்சி விட்டுட்டு போய் கஞ்சி குடிச்சிட்டு வர வேண்டியதுதான். அதுக்குள்ள இந்த பாத்தி நிறைஞ்சிரும். நல்லா காஞ்ச சருவுன்னதான் குப்புடு பிடிச்சிக்கிச்சப்பா. இதுலயே போட்டு சோளத்தை சுட்டுற வேண்டியதுதான். சோளம் செடியில என்னானே சோளம் காய்ச்சிருக்கப்பா. ஒரு செடியில இத்தனை சோளம் காய்ச்சின்னா அந்த சோளக்காடு முழுக்க எவ்வளவு சோளம் காய்க்கும் எப்பா. ஒரு விதையில இருந்து வர்ற சோள செடியிலே இத்தனை சோளம் வருது. விவசாயம்னா சும்மா இல்ல, எல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. எங்க போனான்னு தெரியல இந்த பையன். தோட்டம் முழுக்க இவனை தேடியாச்சு. இதுக்கு தான் இந்த மாதிரி வயசு வயலோட வேலைக்கு சேர்க்கப்படாதுங்குது. இதுகளுக்கு ஒரு பொறுப்பே இருக்காது. தோட்டத்து வேலை மாடு மேய்க்க வேலையெல்லாம் இந்த மாதிரி அளவுக்கு சரிப்பட்டு வராது. எந்தால போனாலும் போயிட்டு போறான். மாட்டை என்ன பண்ணான்னு தெரியலையே. மாடு ஒன்றும் கண்ணுல சிக்க முடியுது. சொல்லாத காதல் எல்லாம் கல்லறை இல்லா சேரும். நீ விட்டு போன தூரம் எல்லாம் தீயாயுமோ. உன்னாலே உள்ளுக்குள்ளே கண்ணீரோடு போராட்டம். ஆறாத உன்னப்பு என்ன கொள்ளட்டும். நீ நெஞ்ச நோரத்தில் வலிக்கின்ற பாதியா. பாத்தியா அழிச்ச வச்சு பெரிய பொண்ண. எப்போ பார்த்தாலும் மாமியார் வீட்டை விட்டு வெளியே விட முடியும்பா. ஆனால் பார்க்குற நேரம்லாம் இங்கே தான் கிடக்கா. இத்தனைக்கும் அவைய மாமியார் தான் வீட்டில் கிடந்து அவ்வளோ வேலையும் செய்யுது. கேட்டால் நான் தான் அவ்வளோ வேலையும் செய்யேன்பா. உன் முதல் கவிதையில் நான் இனி இல்லையோ. அங்கே பாருமா, நம்ம வந்தது கூட தெரியாமல் எப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஆயிலை மனதினை அறிந்தவன் எவனோ. என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் நில்லு. நீ எறிவா என தவித்து நின்றேனோ. நான் அதில் இல்லை என்றால் இறக்கவா. உயிரே உயிரே உனதாய் நான் பிறக்கவா. எட்டி இழிச்ச வச்சு பெரிய பொண்ணு ஏதோ சோகமா இருக்கா போல. சோகப்பாட்டா பாடிக்கிட்டு இருக்கா. வா என்னன்னு போய் பார்ப்போம். எட்டி பெரிய பொண்ணு. எட்டி நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்க? அதுவா, நீ சோக கீதை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நாங்க வந்துட்டோம். அம்மா பெரிய பொண்ணு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு நேரம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த? ஏட்டி இழிச்சவாச்சி, நான் சோகமா பாடுனது உனக்கு ஒப்பாரி மாதிரியாட்டி இருந்தது. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, அதான் கேட்டேன். என்ன டீ பெரிய பொண்ணு, உனக்கு உங்க வீட்டுக்காருக்கும் சண்டையா? ஆமாட்டி உமா, எங்க ரெண்டு பேருக்கும் நேற்று சண்டை. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பேசல, அதான். அம்மா அப்படி என்ன சண்டை உங்க ரெண்டு பேருக்குள்ளாயும்? இல்லட்டி உமா, எங்க வீட்டுக்காரர் நேற்று ரொம்ப திட்டி விட்டாருடி. லூசு சனியன்னு. இதுக்கெல்லாம் யாராவது ஒப்பாரி வைப்பாவளா டீ? இதுக்கெல்லாம் ஒப்பாரி வைக்கணும்னா நானும் தினமும் தான் ஒப்பாரி வைக்கணும். எங்க வீட்டுக்காரெல்லாம் எப்ப பார்த்தாலும் இழிச்சுக்கிட்டே இருக்கான்னு அந்த இழிச்சவாயும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு. சும்மா இருட்டி இழிச்ச வச்சு எதுக்கு திட்டினாருன்னு கேட்போம். எட்டி பெரிய பொண்ணு, எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை? இல்லட்டி நேற்று வேலை முடிச்சுட்டு வந்தாரு. அவர்கிட்ட நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவர் பேன்னு வாயை பொழந்தாரு. சரி எதுக்கு இப்படி வாயை பொழக்காருன்னு, ஏங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி வாயை பொழந்துக்கிட்டே இருக்கீன்னு சொல்லி கேட்டேன். தூங்க போற மனசிட்ட உட்கார்ந்து பேசினா அவர் வாயை தான் பொழப்பாரு. கொட்டாவி கிட்டாவி விட்டுருப்பாரா இருக்கும். தூங்க போட்டுன்னு விட வேண்டியதானே மூஞ்சி. இழிச்ச வச்சு நானும் வாயை பொழந்ததான் தூக்கத்துக்கு தான் அப்படி வாயை பொழக்காரு போலன்னு நினச்சிக்கிட்டு எங்க தூக்கமா வருதுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சனியனே இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வாயை திறக்க, என்னைய பேச விடாம நீ பேசிக்கிட்டு இருக்கிய மூதேவின்னு சொல்லி திட்டி விட்டுட்டாரு. கரெக்டா தான் திட்டி இருக்காரு. ஆம்டி எப்படி சொல்றிய? பின்ன என்ன, அவரை பேச விடாம நீயே பேசிட்டு இருந்தா வேற கடுப்பாகி திட்டதான் செய்வாரு. வேற தூக்கி வச்சு கொஞ்சமா செய்வாரு. நீ யார வேற ஆயிப்போச்சு. இன்னும் லேட் ஆகி போச்சுன்னா வேற போன் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு இந்த மனுஷன். எப்படி வேலை செஞ்சாலும் நேராகி போயிருது. காலையில கொடுத்து விட்ட கஞ்சியை குடிச்சாரா இல்ல குடிக்க மறந்து அங்கேயே தான் மரத்து முட்டுக்குள்ள வச்சிருக்காரான்னு வேற தெரியல.
வேலை இருந்துச்சுன்னா சோறுதுங்க மறந்துட்டேன் பாரு. நம்மளை சீக்கிரம் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கிடணும். ஒரு ஸ்கூட்டி வாங்கி கேட்டுட்டு தோட்டத்துக்கு ஸ்கூட்டிலே போயிட வேண்டியது தான் இனிமே. நடந்து தொலைய ஆகலம்மா. இல்லைடா, வர வர அவளுக்கு ரொம்ப கொழுப்பு பத்துக்க. இப்போ அவிய அம்மா சமையலை சாப்பிட்டுட்டு நான் சமைச்சேன்னு வையான் என்னைய ஓவராக கிண்டல் பண்ணுறது வேற. அதே மாதிரி தான் நேற்று நான் ரசம் வைக்கலான்னு போனேன். ஆனால் அந்த ரசத்தில் நான் புளியை ஊற்ற மறந்துட்டேன். விளங்கிரும். ரசத்துக்கு புளியே ஊற்றலையா? புளியே ஊற்றாம ரசமா? நான் வச்ச ரசத்தை சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேட்கேன் அவர்கிட்ட, ஏங்க நான் ரசத்தில் புளியே ஊற்ற மறந்துட்டேனே, அதை எப்படி நீங்கள் சாப்பிட்டிய அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ ரசம் வைக்க போறேன்னு தெரிஞ்சதுமே என் வயிற்றுல புளியை கரைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஒன்றும் பரவாயில்ல அப்படிங்காரு. இதுக்கு நீ ஒப்பாரிலாம் வைக்கக்கூடாது, தூக்கில் தொங்கி இருக்கணும். பொங்கட்டி அங்கே போகிறது யாரு? லட்சுவா? ஆமாம், லட்சுவே தான். ஓய் லட்சு, ஒரு நிமிஷம் இல்லைங்க. சொல்லு பெரிய பொண்ணு. ஆமாம், எங்கே போறியா? தோட்டத்துக்கா? ஆமாடா பெரிய பொண்ணு, தோட்டத்துக்கு தான். என்ன நீங்க தோட்டத்துக்கு போறீங்க லட்சு? நீங்க கதை பேச வருவீங்களா? நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நான் என்ன பண்ணுவேன் இழிச்ச வச்சு, எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு காலையிலே சொல்லிட்டு போயிட்டாரு, சீக்கிரமா வந்துரு சோத்த பொங்கி ஆக்கிட்டுன்னு. அதான் சோறு கறி ஆக்கிட்டு வேக வேகமா ஓடியேன். என்னவா உங்க வீட்டுக்காருக்கு தோட்டத்துல வச்ச உங்களை பார்க்காம இருக்க முடியலையாமா அவருக்கு? இல்ல உமா சும்மா இருலா, தோட்டத்துல கொஞ்சம் வேலை கிடக்கு, அதான் கூப்பிட்டு விட்டாரு. அப்படி என்ன வேலை லட்சு? தோட்டத்துல சோளம் கதிர இருக்க வேண்டிய வேலை இருக்கான், அதான் கூப்பிட்டு விட்டாரு. சரி நான் போறேன், நேராவது. ஏட்டி இழிச்ச வச்சு பாத்தியா, தோட்டத்துல கதிர இருக்காவலாம், நம்ம போவோமா? எப்படியும் சோளம் நிறைய இருப்பாவ, நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் தந்து விடுவாவில்ல, வீட்டில் வச்சு அவிச்சு சுட்டுக்கிட்டுன்னு எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். ஆமா போகுமா? இங்கிட்ட தான் கதை பேச வேற யாரும் இல்லையே, நம்ம 3 பேர் தானே இருக்கோம். தோட்டத்துக்கு போவோம், அப்போ நல்லா இருக்கும். சரி லட்சு, அப்போ போயிட்டு வாங்க. பெரிய பொண்ணு, லட்சுமி அக்கா சொன்னதை கேட்டியா? ஆமாம் கேட்டேன். அவிய தோட்டத்தில் என்னமோ சோளம் கதிர இருக்காவலாம், அந்த அளவுக்கு போறேன்னு அவ. ஏட்டி குரங்கு, நம்மளும் போவோண்டி. எப்படியும் சோளம் கதிர இருக்கிறது அவங்களுக்கு வேலை, நம்ம விளாடி செய்வோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு, நம்மளுக்கும் வீட்டுக்கு நாளைக்கு சோளம் எடுத்துட்டு வந்த மாதிரியும் ஆச்சு. போவோமா? சரிடி இழிச்ச வச்சு போவோம். இரு லட்சுவை கூப்பிடுறேன். லட்சு, என்ன பெரிய பொண்ணு? நாங்களும் உங்கள் தோட்டத்துக்கு வரலாமா? தோட்டத்துக்கு வரணும்னா வாங்க, உங்களை யாரு வராண்டான்னு சொன்னா? இந்தா வந்துட்டோம் லட்சு. என்ன நெருப்பு அவ்வளோ இடத்துலையும் பரவுது? ஐயோ, நம்ம சோளத்தை சுடுறோன்னு காட்டை கொளுத்திடுவோம் போல இருக்க. இன்னைக்கு செத்தோம். ஐயோ, இந்த தீ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஐயோ, தொட்டில இடத்துல தண்ணியை தூக்கி மோந்து ஊத்திட வேண்டியதுதான். அப்பாவது அணைதானு பார்ப்போம். வாட்சி, இன்னைக்கு தோட்டம் காலி. கஞ்சியை குடிச்சிட்டு தான் வேலையை பார்க்கணும் இனிமே. யோ தண்டபணி, யாரது சோறதுங்க விடாம? இல்லை தண்டபணி, கஞ்சா குடிக்க? இல்ல, விஷம் குடிக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? தண்டபணி, இது விளையாடுற நேரம் இல்லல. என்ன ஓய் நீரு, காலையிலே கஞ்சி குடிக்க விடாம கடுப்பேத்திட்டு இருக்கியரு. என்ன வேணும் உமருக்கு இப்போ? தண்டபணி, என் தோட்டத்துல புதுசா ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்த மத்தியா? ஆமா, அவனுக்கு என்னவா? அவனை காணும்லே. காலையிலே வந்தா மாடு கிடலாம் பத்திக்கிட்டு எங்க போனான்னு தெரியல, ஆளே காணும் தோட்டத்துள்ள. நானும் அவனை எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், மாடும் கண்ணுக்கு மாட்டல, அவனும் மாட்டல. நான் என் தோட்டத்துல அங்க உழவு போடுற இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்க முனுசாமி தோட்டத்து பக்கம் தான் அவனை பார்த்தேன். மாடுகளெல்லாம் பத்திக்கிட்டு போனான். அங்க எதுக்கு போனா இவன்? எனக்கு என்ன தெரியும், நீ அந்த தோட்டத்தையும் குத்தகைக்கே தான் எடுத்திருக்கியோன்னு நினைச்சேன். அதான் அந்த பையில மாடு அங்க போய் மேயின்னு சொல்லியிருப்பியா இருக்கோன்னு நினைச்சேன். அப்போ உனக்கு கூட தெரியாதா அந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் மாட்டை மேய்ச்சிக்கிட்டுனா? வயசு பயிரோட இந்த மாதிரி மாடு மேய்க்க வேலை, தோட்ட வேலைகளுக்கெல்லாம் சேர்க்கறது சரி கிடையாது பத்துக்க. இப்படிதான் நம்ம சொல்லியது ஒண்ணு, அதுவே செய்யறது ஒண்ணுன்னு இருக்கும். நான் படிச்சு சொல்லியிருக்கேன், அடுத்தவன் தோட்டத்துக்குள்ள மாட்டை கிட்ட பத்தி விட்டுறாத, நம்ம தோட்டத்துக்குள்ள தான் இருக்கணும், அதுக்காண்டி தான் நான் உன்னைய வேலைக்கு சேர்த்திருக்கேன்னு. அவன் எதுக்கு அந்த மாட்டை பத்திக்கிட்டு அடுத்த தோட்டத்துக்கு போனான்னு தெரியலையே. அந்த பையன் கொஞ்சம் விளையாட்டு பயலா இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. விளையாட்டு பையனா வீட்டிலே இருந்துட்டு விளையாடிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு வேலைகளுக்கு வரானுவேன்? அதை நீரு வேலைக்கு சேர்க்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப புலம்பி என்ன பண்றது? போய் மாடுலாம் எங்க நிற்கு என்னன்னு போய் பாரோம். என்ன திடீர்னு புகை மூட்டமா இருக்கு? அட என்ன, எவனும் தீகி வச்சு விட்டானுங்களா இப்படி போயுது? ஆமா, இவ்வளவு புகையும் எங்க இருந்து வருது? நான் கூட சரவு கிருவு ஒன்னையும் கொளுத்தி விடலையே. யோ, ஒவ்வொரு தோட்டத்துல இருந்து தான் வருது, போய் என்ன ஏதுன்னு போய் பாரோம். இலை தண்டபாணி, கொஞ்சம் வாழை, என்ன ஏதுன்னு தெரியாம ஒத்தையில போக பயமா இருக்கு. போங்க, முன்னாடி நான் வாரேன். ஐயோ, நம்ம தோட்டத்துல எவன் கொளுத்தி விட்டான்னு தெரியலையே, பத்திக்கிட்டு எரியுது போல இருக்கு, இவ்வளவு புகை தெரியுதே. நிம்மதியா அந்த கஞ்சை குடிக்க விட முடியாம கூட இருக்கம்மா. தோட்டத்து வெளில ஒரு இடத்துல பத்திக்கிட்டா அடுத்த தோட்டமும் பாதிக்குன்ற என்ன எல்லாமையா பத்த வச்சு விடுவானுவே. இவனெல்லாம் சோத்தை தும்பானுவலாம், வேற என்னத்தையும் தும்பானுவல தெரியல. ஐயோ, எவ்வளவு தண்ணி கொண்டு ஊத்தினாலும் இந்த நெருப்பு அணைய மாட்டேங்குதே. சரி, சோளத்தையாவது காப்பாத்துவோம். ஆசாசியா சோளம் திங்களான்னு போய் பறிச்சுட்டு வந்தேன். நல்ல வேலை சோளத்துக்கு ஒண்ணு ஆகல.